வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. தலைப்புச் செய்திகள். இதுவரை 428 தொகுதிகளில் தேர்தல் முடிந்த நிலையில் 58 தொகுதிகளில் நாளை பிரச்சாரம் ஓய்கிறது. 25ஆம் தேதி 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு. தலைவர்கள் தீவிர பிரச்சாரம். ஜப்பான் நாட்டின் கோபே நகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரா தடகள உலக சாம்பியன்ஷிப் போட்டி 1.88 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கம் வென்றார் தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு. இதுவரை நடைபெற்றுள்ள போட்டிகள் அடிப்படையில் இந்தியா 4 தங்கம், 4 வெள்ளி மற்றும் 2 வெண்கலம் என மொத்தம் 10 பதக்கங்களுடன் புள்ளிப்பட்டியலில் 3வது இடம் பிடித்து சாதனை. உலக பாரா தடகள போட்டியில் தங்கம் வென்ற தமிழகத்தை சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. வருங்காலத்தில் இன்னும் பெரிய உயரங்களை எட்டுவோம் என்றும் வலைப்பதிவு. எனக்கு வாரிசுகள் இல்லை, நாட்டின் மக்கள்தான் தனது வாரிசுகள் என பீகார் மாநிலம் மகாராஜ்கஞ்ச் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உருக்கம். வாக்குக்காக தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் அவதூறு செய்வதை பிரதமர் மோடி நிறுத்திக் கொள்ள வேண்டும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை. தமிழர்களை பிரதமர் நரேந்திர மோடி அவமதிப்பு வீடியோவை வெளியிட்டு கண்டனம் தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வீடியோ மூலம் பதிலடி. பூரி கோவில் சாவி விவகாரம் பிரதமர் பேசியதை திரித்து கூறுவதா? மு.க.ஸ்டாலினுக்கு ஜி.கே. வாசன் கண்டனம். பூரி ஜெகநாதர் கோவிலின் பொக்கிஷ அறை சாவி தமிழகத்தில் இருக்கிறது. முன்னாள் IAS அதிகாரி வி.கே. பாண்டியனை மறைமுகமாக தாக்கி பிரதமர் நரேந்திர மோடி பேசிய நிலையில் தற்போது ஒடிஷாவை ஒரு தமிழர் ஆள அனுமதிக்கலாமா? மத்திய அமைச்சர் அமித்ஷா பிரச்சாரத்தின் போது கேள்வி. காணாமல் போன சாவிகள் குறித்து இப்போது பேசும் பிரதமர் மோடி முடிந்தால் அவரே அந்த சாவியை கண்டுபிடித்து தரட்டும். அசல் சாவிகள் தொகுப்புகள் இல்லை என்றாலும் நகல் சாவிகள் உள்ளதாக பிஜு ஜனதா தளத்தின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் தமிழகத்தை சேர்ந்த முன்னாள் IAS அதிகாரி வி.கே. பாண்டியன் பேச்சு. ஜூன் 1ஆம் தேதி காலையிலேயே 25 முதல் 30 பெண்கள் ஒன்று கூடி ட்ரம்ஸ் அடித்து தட்டுக்களை வைத்து அடித்தும் பாட்டு பாடி ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் சென்றால் வாக்குப்பதிவு உயரும். வாரணாசி தொகுதியில் வாக்குப்பதிவினை அதிகரிப்பது எப்படி என்பது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம். மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 33வது நினைவையொட்டி அனுசரிப்பு. டெல்லியில் வீர் பூமி ராஜீவ் நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா, ராகுல் ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி. இரண்டாம் கட்டமாக மக்களுடன் முதல்வர் திட்டம் 12,225 கிராம ஊராட்சிகளில் 2,500 சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும். முகாம்களில் பெறப்படும் மனுக்கள் மீது ஆகஸ்ட் 15 முதல் அக்டோபர் 15க்குள் தீர்வு காண இலக்கு நிர்ணயம். தமிழக அரசு அறிவிப்பு. ராகுல் காந்தியை புகழ்ந்து வீடியோ வெளியிட்ட முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. நான் பார்த்து நெகிழ்ந்து ரசித்த இளம் தலைவர் ராகுல் காந்தி என புகழாரம். செல்லூர் ராஜுக்கு காங்கிரஸ் தலைவர்கள் நன்றி.
வாழத் தகுந்த செழிப்பான சிறந்ததொரு சென்னை மாநகரமாக மாற்ற வேண்டும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடிதம். நிலம், நீர், காற்று, சுற்றுச்சூழலை காக்கும் பணிகளை தமிழ்நாடு அரசு போர்க்கால வேகத்தில் செயல்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். போதைப் பொருள் கடத்தல் வழக்கு ஜாபர் சாதிக் சகோதரரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையில் ஜாபர் சாதிக் பற்றியும் அவரது செயல்பாடுகள் குறித்தும் அடுக்கடுக்கான கேள்விகளை சலைமிடம் கேட்டு பதிலை பெற்றனர் அமலாக்கத்துறை அதிகாரிகள். ஆம் ஆத்மி, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சிகளை அழிக்க பிரதமர் மோடி முயற்சி. ஜார்க்கண்டில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. தன்னை சிறையில் அடைக்க அனைத்து அமைப்புகளையும் பிரதமர் மோடி பயன்படுத்தியதாகவும் கண்டனம். பிரதமர் மோடி 3வது முறையாக ஆட்சி அமைப்பார். பிரபல அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் கணிப்பு. பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக பரவலான கோபத்தை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை எனவும் பேட்டி. தமிழ்நாடு அரசே எய்ம்ஸ் தாமதத்திற்கு காரணம் என்று சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தகவல் பொய்யானது. மதுரை எய்ம்ஸ் கட்டுமானத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி அளித்த நிலையில் தமிழக அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு விளக்கம். தனது மனைவியின் கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினம் குறித்து வீடியோவை வெளியிட்டு சிக்கலில் சிக்கிய பிரபலமான யூடியூபரான இஃப்ரான் தற்போது சர்ச்சைக்குரிய வீடியோ நீக்கம். கருவியின் பாலினம் அறிவது அறிவிக்கும் செயலில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழக அரசு எச்சரிக்கை. கருவின் பாலினத்தை ஸ்கேன் செய்யும் மையங்கள், மருத்துவமனைகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வலியுறுத்தல். பெட்ரோல் ஊற்றி காதலன் மீது தீ வைத்த சம்பவம். ஆகாஷ் வேறு ஒரு பெண்ணிடம் பழகியதால் சிந்துஜாவிடம் பேசுவதையும் சந்திப்பதையும் தவிர்த்ததால் காதலி ஆத்திரத்தில் தீ வைப்பு. ஏற்கனவே ஆகாஷ் உயிரிழந்த நிலையில் தற்போது காதலியும் உயிரிழப்பு. டெல்லியின் மின் தேவை வரலாறு காணாத அளவிற்கு இன்று ஒரே நாளில் 7717 மெகா வாட்டாக பதிவு. கோடை வெப்பம் தொடர்ந்ததால் மின் நுகர்வு 8000 மெகாவாட் வரை உயரும். மதுபான கொள்கை ஊழல் வழக்கு. முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியாவுக்கு நீதிமன்றம் மீண்டும் ஜாமீன் மறுப்பு. மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை. இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் தலைவர் பிரிஜ் பூஷன் சரண் சிங் மீது நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு. மகாராஷ்டிராவில் 17 வயது சிறுவன் சொகுசு கார் ஓட்டி விபத்து. இருசக்கர வாகனத்தில் வந்த தம்பதி பலி. சிறுவனுக்கு மதுபானம் வழங்கிய மதுபார் உரிமையாளர், கார் உரிமையாளர் ஆகிய இருவரும் போலீசாரால் கைது. மருத்துவ சிகிச்சைக்காக கோல்கட்டா வந்த வங்கதேச எம்பி அன்வருல் அசீம் அனார் திடீரென மாயம். போலீஸ் புகார் கூறப்பட்டுள்ளதாக வங்கதேச தூதரகம் தகவல். மும்பையில் விமான நிலையத்தில் தரையிறங்கிய விமானத்தில் மோதி 36 பிளம்கோ பறவைகள் பலி. மகாராஷ்டிர மாநில தலைவர் மும்பைக்கு 300க்கும் மேற்பட்ட பயணியருடன் எமிரேட்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியது பலியான சம்பவம். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானம் திடீரென டர்புலன்ஸில் சிக்கி ஒருவர் பலி, 30 பேர் படுகாயம்.
கர்நாடக மாநிலம் பெங்களூர் திருமண நிகழ்ச்சியில் திரவ நைட்ரஜன் கலந்த ஸ்மோக் பீடா சாப்பிட்ட சிறுமிக்கு திடீரென வயிற்று ஓட்டை. இதுபோன்று ஸ்மோக் சம்பந்தமான எந்த பொருளையும் சாப்பிடக்கூடாது என மருத்துவர்கள் எச்சரிக்கை. ஹெலிகாப்டர் விபத்தில் பலியான ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைஸுக்கு இன்று இறுதி சடங்கில் பங்கேற்க ஈரான் செல்கிறார் துணை ஜனாதிபதி ஜக்தீப் தங்கர். ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்த நிலையில் புதிய அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் ஜூன் 28 நடத்தப்படும் என அந்நாட்டு அரசு அறிவிப்பு. ஈரான் ஹெலிகாப்டர் விபத்து குறித்து தளவாட சிக்கல்களால் விசாரணையில் உதவ முடியவில்லை. அமெரிக்க அரசின் செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் விளக்கம். போர் குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாவுக்கு எதிராக கைது வாரண்ட். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தலைமை வழக்கறிஞர் கரீம்கானுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கடும் எதிர்ப்பு. அமெரிக்காவில் கார் விபத்தில் இந்திய மாணவர்கள் 3 பேர் பலி. விபத்து குறித்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கார் வேகமாக சென்றதே விபத்துக்கு காரணம் என விளக்கம். வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி. வரும் 23ஆம் தேதி வரை 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கனமழை எச்சரிக்கை எதிரொலி. தயார் நிலையில் 296 வீரர்கள் அடங்கிய 10 பேரிடர் மீட்பு குழுக்கள் தயார். தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. நடிகர் சசிகுமார் சூரி நடிப்பில் உருவான கருடன் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. ஆக்ஷன் பாணியில் உருவாக்கியுள்ள படம் மே 31ஆம் தேதி வெளியாகும் என தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. பிரேம் நசீரின் சாதனையை முறியடிக்க வேண்டும். நடிகர் மோகன்லாலின் பிறந்த நாளுக்கு நடிகர் கமல்ஹாசன் வாழ்த்து. கோடை சுற்றுலாவில் நேரத்தை கழித்து வரும் நடிகை பிரியங்கா மோகன் புகைப்படங்கள் இணையத்தில் வைரல். எப்ப பார்த்தாலும் ஒன்னாதான் இருக்கீங்க, விவாகரத்தை ரத்து செய்ய வேண்டும் என அமீர்கானுக்கு ரசிகர்கள் கோரிக்கை. அப்பாவிடம் ரூபாய் 742 கோடி சொத்து இருக்க ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட உடைகளை வாங்கி அணிகிறார் நடிகர் அக்ஷய் குமாரின் செல்ல மகன் ஆரவ். தானே சமைத்து சாப்பிடுவதுடன் துணி துவைப்பது, பாத்திரம் கழுவுவது என அனைத்து வேலையும் செய்கிறார் ஜூனியர் அக்ஷய். உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வைகாசி விசாக திருவிழா. விரதம் இருக்கும் பக்தர்கள் கோவில் வளாகத்தில் அசைவ உணவுகளை சமைக்க தடை. கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.